வெல்கம் டு ஃபேபுலஸ் செஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான கோல்டன் ஃப்ரைட் ப்ரான்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க, தேவையான பொருட்கள்: நான் 1 கப் கார்ன்ஃப்ளவர், 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கேங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். அதில் நரம்பெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த வால் பகுதியை மட்டும் இந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பேக்கிங் பவுடர் வேணுங்க. இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது கூட நம்மளுக்கு நல்ல சில்லுன்னு இருக்கிற ஃப்ரிட்ஜில் வச்ச சோடா எடுத்துக்கோங்க. அந்த சோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து இந்த மாதிரி ஒரு திக்கான பேட்டராக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு கெட்டியாக இருக்கணுங்க. இப்போது அந்த இறாலில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இறாலாக எடுத்து அந்த மாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. வால் பகுதியை மட்டும் டிப் பண்ணாமல் விட்டுருங்க. இந்த மாதிரி டிப் பண்ணி சூடான எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு இறாலாக போடுங்க. ரொம்பவும் நிறைய போடாதீங்க. அளவளவாக போட்டிங்கன்னா தான் அது நல்லா உப்பி வரப்போ உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பொன்னிறமாக வந்ததும் நம்ம அந்த எண்ணெயிலிருந்து இறாலை வடித்து எடுத்துக்கலாம். நம்ம அந்த மாவில் சோடா கலக்கிறப்போ எப்போவுமே அந்த சோடா நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டதுமே உடனே நம்மளுக்கு அந்த இறால் இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். பாருங்கள், நம்ம கோல்டன் ஃப்ரைட் ப்ரான்ஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா முருகலாக இருக்குது. இதை ஒரு ஹாட் சில்லி சாஸ் கூடயோ இல்லாட்டி ஒரு டொமேட்டோ கெச்சப் கூடயோ நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கோல்டன் ஃப்ரைட் ப்ரான்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் செஃப்புக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.